இந்த ரிப்பேர் ரகசியங்களை ரிப்பேர் மாஸ்டர்கள் உங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. இத தெரிஞ்சுக்கிட்டா இனிமேல் உங்களுக்கு நஷ்டமாகாது. ரெஞ்ச் சைஸ் நட்டுக்கு ரொம்ப சின்னதா இருந்தா ஒரு நீளமான போல்ட்ல 2 வாஷர் போடுங்க. அப்புறம் அதுல ஒரு நட்டை திருகுங்க. இப்போ நீங்க வெவ்வேறு நட்டுகளுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வீல் நட்டை கழட்ட முடியாம ரொம்ப டைட்டா இருக்கா, ஒரு ஜாக்கோட சக்தியை யூஸ் பண்ணி பாருங்க. அத கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்குனா நட்டு தனியா வந்துடும். ஒரு பைப் ஜாயிண்ட ரெஞ்ச் வச்சு கழட்ட முடியலையா, 2 ரெஞ்ச் அந்த ஜாயிண்ட்டுக்கு மேல குறுக்கு வாட்டுல வைங்க. அப்புறம் கிடைமட்டமா இருக்கிற ரெஞ்ச தள்ளி அதை கழட்டிடுங்க. ஒரு பீர் பாட்டில் மூடிய தட்டி தட்டையாக்குங்க. நடுவுல 2 கீறல் போடுங்க. அதுல ஒரு கேபிள் டை போட்டு அத சுவரோட வாட்டைக்குள்ள வைங்க. இப்போ அந்த டைய பயன்படுத்தி பைப்புகளை சரி செய்யலாம். ரெஞ்ச்ல இருந்து ஸ்க்ரூ அடிக்கடி நழுவுதா, இன்னொரு ஸ்க்ரூவை ரெஞ்ச் நடுவுல வச்சு டேப் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ ஸ்க்ரூவை இன்னும் வேகமாகவும் சுலபமாகவும் டைட் பண்ணலாம். ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் மூடியில செவ்வக வடிவுல ஒரு ஓட்ட போடுங்க. மூடிய கழட்டிடுங்க. பாட்டில்ல 3இல் ஒரு பகுதியை வெட்டி அதை ஒரு பிரஷ்ல மாட்டுங்க. அப்புறம் மூடிய நல்லா திருகிடுங்க. இப்போ மேல பெயிண்ட் அடிக்கும் போது கையில ஒட்டாது. ஒரு லைட்டரை வச்சு ஸ்பிரிங்க சூடு பண்ணி சிவப்பாக்குங்க. அத பாட்டில் மூடியில ட்ரில் பண்ண ஓட்டைக்குள்ள வைங்க. அதை டைட் பண்ணதுக்கு அப்புறம் மூடிய கழட்டிடுங்க. அப்புறம் ஒரு வாஷர், அதுக்கப்புறம் ஸ்பிரிங் இருக்கிற அந்த மூடி, ஒரு ரப்பர் பேட், இதையெல்லாம் ட்ரில் பிட்ல மாட்டுங்க. அப்புறம் பாட்டில்ல பாதி பகுதியை திருகுங்க. இப்படி செஞ்சா சீலிங்ல ட்ரில் பண்ணும்போது தூசி எல்லாம் உள்ள சேகரிச்சுக்கலாம். ஒரு பலூனோட ஒரு பகுதியை வெட்டுங்க. அத ஒரு குட்டி வளையம் மாதிரி திருகி பைப் ஜாயிண்ட்ல வைங்க. இப்போ இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் சீலிங் ரிங் மாதிரி வேலை செய்யும். ஒரு பெரிய பாட்டில் மூடிய ஸ்க்ரூ போட்டு ஒர்க் பெஞ்ச் கீழே டைட் பண்ணுங்க. அதை திருகுனா சின்ன ஸ்க்ரூக்களை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். வேலை முடிஞ்சதும் அதை மூடலாம். கரெக்டான டூல் இல்லையா, வீடியோல இருக்கிற மாதிரி பண்ணுங்க. ஒரு ரெஞ்ச் வச்சு ஆணிய வெளியில எடுங்க. திருகு இருக்கிற ஒரு பைப் ஜாயிண்ட் உடைஞ்சு போச்சா, பயப்படாதீங்க. அதுல 2 ஸ்க்ரூவை குறுக்கு வாட்டுல போடுங்க. அப்புறம் 2 ஸ்க்ரூக்கு நடுவுல ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வைங்க. ஸ்க்ரூ டிரைவரை திருகுனா உள்ள இருக்கிற உடைந்த பைப்பு தானா வெளியில வந்துடும். இன்னும் நிறைய டிப்ஸ்களுக்கு என்னை ஃபாலோ பண்ணுங்க. இந்த